ஹாய் வணக்கம். நான் உங்கள் யூகேயிலிருந்து பிரகாஷ். இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னா, ஸ்ரீலங்கன் மார்க்கெட் வந்து இன்றைக்கு 16,200 பாயிண்ட்டுக்கு மேலே போய்கொண்டிருக்கு. நான் போன ஒரு வீக்குக்கு மேலே சொல்லியிருந்தேன். நான் 17,300 பாயிண்ட் போய்கொண்டிருக்கு. 1 வீக்லேயே 1000 பாயிண்ட்டு இப்படி மேல் நோக்கி போய்கொண்டிருக்கு. அதாவது ஸ்ரீலங்கன் மார்க்கெட் இன்னும் போத்தான் போகுது. இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காலம். அதோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கடன் பொறுமுறைக்கு எப்படி மாட்டுப்படக்கூடாது, மாட்டுப்பட எப்படி வழியில் வரணுமெண்டு. அதாவது வந்து கடன் பொறுமுறை வந்து 2 வகைப்படும். ஒன்று நல்ல கடன், ரெண்டாவது கெட்ட கடன். அண்ட் குட் கிரெடிட் அண்ட் பேட் கிரெடிட் என்று சொல்லுவாங்க. இது நல்ல கடன்டா நீங்கள் ரெண்டு மூன்று கடன். நல்ல கடன்டா ஒரு எஜுகேஷனுக்காண்டி கடன் படலாம், ஒரு கல்வி கடன், இல்லாட்டி ஒரு தொழிலை தொடங்குறாக்கு. அதுவும் தொழிலை தொடங்குறேன்னா உங்களுக்கு அந்த தொழில் ஒரு 5 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த தொழிலுக்காண்டி ஒரு பேங்கில் ஒரு கடன், ஒரு லோன் பண்ணுறீங்களோ அந்த கடனாக இருக்கலாம். அடுத்த ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு உடல்நிலை சுகம், அதுக்கு கடன் படலாம். அடுத்தது எமர்ஜென்சி, இனீட்டு எமர்ஜென்சி வரைக்கும் ஒரு கடனைப்படலாம். இது ஒரு நல்ல கடன் வகை, நல்ல கடன்னு சொல்லலாம். ஒரு குட் கிரெடிட் அண்டு இதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே காய்ச்சி கொண்டு போயிடாது. அதே மாதிரி கெட்ட கடன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த வெளிநாட்டுக்கு வார ஈழத்தமிழர்கள் கடன் படுவாங்க. அதுவும் ஒரு நல்ல கடனுக்கு அமையும். அதை வந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்து இறங்கின பிறகு தான் அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் பணத்தை வெளிநாட்டுக்கு இறங்கின பிறகு தான் ஏஜென்ட்டுக்கு பணத்தை கட்டும்போது தான் அந்த கடனை படணும். அதுவும் ஒரு நல்ல கடன். ஏன்டா இங்கே வந்தால் உழைச்சி ஒரு வருஷம் 2 வருஷம் கடனை முடித்து அவங்க குடும்பங்கள் நல்ல நிலைமைக்கும் பெறலாம். இப்போ அதுக்காண்டியும் கடன் படுவாங்க. அது நீங்கள் வெளிநாட்டுக்கு இறங்க முதல் காசை கொடுக்கப்படாது. கொடுத்தீங்கன்னா மாட்டுப்பட்டீங்கன்னா அந்த கடன் பொறிக்க சிக்கப்படுவீங்க. அதாவது வந்து கெட்ட கடன் என்னென்னா பேட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் ஈழத்தமிழ் வந்து காணி வேண்ட கடன் படுவாங்க, வீடு வேண்ட கடன் படுவாங்க. அடுத்தது தங்களோட பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காண்டி கடன் படுவாங்க. அடுத்தது புது வேடங்கள் வந்தால் இந்த தீபாவளி வந்தால் கடன் படுவாங்க. அதை விட நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கிரெடிட்டான சாமான், பிரிட்ஜாலும் சரி, டிவியானாலும் சரி, நிறைய பொருட்கள் லீசிங்கில் வேண்டெல்லாம் ஒரு மோசமான அது கடனாக தான் இருக்கும். என்ன சொல்ல வராண்டா, அதுக்கு குறுகிய கால கடன், லாங் டைம் கடன் இருக்கும். எப்படியும் குறுகிய கால கடன் தான் மோசமான கடனுக்காக படணும். நீங்கள் லாங் டைம் லீசிங்கில் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் வந்து பட்டுறீங்கண்டா நீங்கள் அந்த கடன் பொறிக்க போய் மாட்டுப்படுவீங்கள். அதுக்கு வேறு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வருஷம் செல்லும், சில குடும்பங்களுக்கு 10 வருஷம் செல்லும். அந்த பொறிக்க நீங்கள் மாட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்தோ இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் வந்தோ இன்வெஸ்ட் பண்ணிடாது. நீங்கள் அந்த அடுக்கு துறதை வந்து அடையலாது. அதாவது நீங்கள் வேலைக்கு பாடி உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம் என்ற இடத்த வந்து அடையிறதுக்கு நிறைய சிரமப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த நல்ல கடன் எதென்று விளையம் கொள்ளுங்கோ, கெட்ட கடன் எதென்று விளையம் கொள்ளுங்கோ. அப்போ நல்ல கடன் பாட்டால் அதுலேருந்து எவ்வளோ காலத்தில் வெளியில் வரலாம்ன்றதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இலக்கை வைங்கோ. அது மாதிரி மோசமான கடனுக்கையும் மோஸ்ட்லி வந்து சிக்கப்படாங்க. இப்போ வளர்ந்து வர இளைஞர்களும் சரி, வளர்ந்து வர ஆக்களும் சரி, அந்த மோசமான கடனுக்கு சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வர கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவோ இல்லாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கோ ஒரு முதலீட்டையோ இல்லாட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு பேங்கில் ஃபிக்ஸ் செய்யப்படுத்தினாலும் ஓகே, ஒரு பாதுகாப்பானது. அதே மாதிரி நீண்ட நோக்கத்தில் வந்து பங்குச்சந்தையில் வந்து நீங்கள் முதலீடு செய்தாலும் வந்து நீங்கள் பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. அதுதான் நான் திரும்பவும் சொல்கிற விஷயம். இந்த கடன் பொறிமுறைக்கு போய் மாட்டுப்படாங்கோ. முடிஞ்ச அளவுக்கு மாட்டினாலும் நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ காலத்துக்குள்ளே வெளியில் வரணுமெண்டு யோசிங்கோ. அதுக்கு எவ்வளோ காலத்தில் வெளியில் வராமண்டு அதை எழுதி வச்சு ஒவ்வொரு கடனையும் அடைச்சி முடியுங்கோ. கடன் பொறுமுறைக்காக மாட்டுப்பட்டீங்களா இன்வெஸ்ட் பண்ணவோ இல்லாட்டி ஒரு பண ரீதியான ஒரு சம்பாதிக்கிறதுக்கான லைஃப்பை அமைக்கிறதுக்கோ நீங்கள் சரியாக சிரமப்படுவீங்கள். மேலும் அதான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் பொறுமுறைக்கு போய் மாட்டுப்படாங்கோ. அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல வர போகிறேன்டா, நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட், நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. பட்டு கொமெண்டில் வந்து கேள்வி கேட்குறதில்ல. நீங்கள் கொமெண்டில் வந்து கேள்வி கேட்டால் தான் என்னால் பதிலளிக்க முடியும். இப்போ மெசஞ்சரில் போய் எல்லாருக்கும் நான் பதிலளித்து கொண்டு இருக்கிறதானே. அதனால் தான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் வந்து
இனி வேற போகிற வீடியோக்கள் வந்து வெளிநாட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், பொருளில் இருக்கிறாக்கள் வந்து பொதுவாக ஈழத்தமிழர்கள் யூகேல, யூரோப் கண்ட்ரியில், ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ் என்ற இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கூடுதலாக வந்து மோஸ்ட்லி அடுத்த வர வீடியோவில் வந்து ஈழத்தமிழர்கள் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் எப்படி ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சில வீடியோக்களை போட்டுட்டு தான் அப்புறம் அடுத்த கட்ட வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற வீடியோவுக்கு சொல்ல வர போகிறேன். மோஸ்ட்லி அடுத்த வீடியோ வந்து பணவீக்கம்ன்றா இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. அந்த பணவீக்கத்துக்கும் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட விலைவாசிக்கும் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான மாற்றங்களுக்கும் என்ன காரணம்னு சொல்ல வர போகிறோம். ஆனால் நீங்கள் எப்போவும் இன்வெஸ்ட் பண்ணணுமெண்டா ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போடணுமெண்டா பணவீக்கம்ண்டா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் பொதுவாக எல்லோரும். அதாவது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கு உலகதான். தேங்க்யூ.